மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம் மேடம். இன்று நாம் பற்களின் பராமரிப்பு குறித்து ஓரல் மேக்ஸிலோ பேத்தாலஜிஸ்ட் டாக்டர் ஃபாத்திமா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தினசரி பல் பாதுகாப்பு குறித்து என்னென்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எந்தெந்த இடைவெளியில் செய்ய வேண்டும்? What is the gap, that is once in a year or once in 6 months or once in 3 years? What is your opinion? உங்களுடைய கருத்து என்ன? Please. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்டது என்னென்னா, எப்படி பல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டியா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியா எப்படி பாதுகாத்து? என்னுடைய பதில் என்னென்னா, நம்மளுடைய கடமை டெய்லி பாதுகாக்கணும். ஸோ அங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு மற்றதுங்களாம் ரொம்ப ஈஸி ஆகிடும். இல்லை டாக்டர், நான் கேட்டதன் அர்த்தம் என்னென்னா, தினசரி நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. பல் மருத்துவரை எப்போது சந்திக்க வேண்டும்? வருடம் ஒரு முறை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, இதில் முக்கியமாக என்னென்னா, இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டென்டல் செக்கப் ரொம்ப தேவை. ஸோ அந்த செக்கப்பில் என்ன பண்ணுவாங்க டாக்டர் அப்படின்னா, ஃபுல்லாக ஒரு ரவுண்டு எல்லா பல்லும் எப்படி இருக்குது, எந்த பல்லுலையாவது சொத்தை இருக்கா, அப்போ ஒரு சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம சின்ன விஷயமா நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ பல்லுங்கிற ஒரு ஆர்கன் எப்படின்னா, அது திருப்பி வளராது. ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டுச்சுன்னா திருப்பி நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் வச்சு தான் நம்ம செய்யணும். ஸோ நம்ம மினிமமாக ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மினிமம் ஒரு செலவுலையும் குறைஞ்சிரும், நம்ம மினிமமாக தான் ஒரு ஆர்டிஃபிஷியலாக உள்ளே கொண்டு போகிறோம். அப்புறம் ஈறு எப்படி இருக்குது, பல்லை சுற்றி அழுக்கு நிறைய படிஞ்சு ஈறு வீக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்குன்னா நம்ம அந்த டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா அது அந்த இயர் ஃபுல்லாக அழகாக இருக்கும். இல்லை சில கண்டிஷனில் பேஷண்ட்டுடைய மெயின்டெனன்ஸ் நல்லா இல்லை அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்மளுக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துடுங்க. இல்லை ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு க்ரானிக் கண்டிஷன் உள்ள பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கு. அண்ட் எஸ்பெஷலி இன்னும் முக்கியமாக சொல்ல போனால், ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஒரு ஃபுல் செக்கப் பார்த்துக்கிட்டாங்கன்னா எது எது தேவையோ அதை முன்கூட்டியே முடிச்சுக்கிட்டா பிரசவமும் ரொம்ப சுலபமாக அந்த காலகட்டத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு பல்வலியோ ஒரு கூச்சமோ அப்படி போக வேண்டியதில்லை. இன்னும் பெஸ்ட்டாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சு, இல்லை மாப்பிள்ளை பார்த்தாச்சு, இல்லை நம்ம பிள்ளை இன்னும் இந்த இயரில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிக்குவோம். ஸோ உங்கள் கொஸ்டின் படி நம்ம இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிக்கணும். கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் ஒரு வாட்டியோ, ப்ரெக்னென்ட் உமனாக இருந்தால் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாலேயோ இது மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். டாக்டர், அருமையாக பதில் சொன்னீங்க. பல் சிதைவுக்கும் டயபெட்டிஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஈறுகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுமா? ஈறுகள் மேலெழுந்து செல்லுமா அல்லது கீழ் நோக்கி வருமா? அந்த டயபெட்டிஸுக்கும் அந்த ஈறுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது டாக்டர்? இது ஒரு ரொம்ப அருமையான தேவையான ஒரு கேள்வி தான் இது. நான் யூஸ்வலாக எப்படி பதில் சொல்வேன் என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் இருக்காங்க, இல்லை ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க. ஒரு நார்மலாக இருக்க இண்டிவிஜுவலுக்கு ஒரு அடிபட்டால் ஒரு வீக்கம் வரும். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் அடிபட்டால் வீக்கம் வரும். இன்னும் இவங்களுக்கு ஒரு 50%, இவங்களுக்கு ஒரு 75% இருக்கும். சரி, இப்போ நம்ம பல்லுக்கும் ஈருக்கும் அப்படின்னு பார்க்க போனால், நம்ம அழுக்கு சேர விடுறோம். அப்படிங்கும் போது என்ன ஆகும், அந்த அழுக்கை அந்த ஈரை பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ பாதிக்க ஆரம்பிக்கும் போது நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஒரு பாதிப்பு வரும், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் பாதிப்பு வரும். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதில் என்ன பெட்டர்? ப்ரிவென்ஷன். ஃபுல்லாக ஒரு வாட்டி நம்ம 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு வாட்டி க்ளீனிங் வச்சுக்கணும், அழுக்கு அங்கே சேரக்கூடாது. ஸோ என்ன, இப்போ அழுக்கு சேர சேர ஈர் வீக்கம் அதிகமாகும். ஈர் வீக்கத்தை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அந்த வீக்கம் எலும்புக்கு போகும். எலும்புக்கு போகும்போது என்ன ஆகும், அந்த எலும்பு அப்படியே கரைய ஆரம்பிக்கும். ஸோ நார்மல் பேஷண்ட்டுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் பார்க்கும்போது இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி, இப்போது இதில் என்ன, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பல் ஆட்டம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும்.
பாதிப்பு தான். பட் 2 பேருக்குமே அழுக்கு சேரக்கூடாது தான் என்னுடைய கருத்து. 2 பேருக்குமே சேரக்கூடாது. இவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட், இவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. மெயின்டெனன்ஸ் வச்சுட்டா என்கிட்டயே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க டயபெட்டிக் பேஷண்ட். அவங்க மெயின்டெனன்ஸில் அழகாக அவங்க பல்லு கொண்டு போயிட்டே இருக்காங்க, ஈரும் பலமாக இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்து கேட்ட மாதிரி ஈர் வந்து கீழே விலகி வருமா, அதே தான் இதில் உள்ள ஆன்சர். அதே தான், பாதிக்க விடும்போது என்ன ஆகும், எலும்பு குறையும் போது அதோடு சேர்ந்து ஈரும் குறையும். அப்போ என்ன ஆகுது, அந்த பல்லில் இறுக்கமாக ஒட்டிகிட்டு இருந்த ஈரு கீழே விலகும் போது அதில் உள்ள வேறு தெரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு கூச்சம் உண்டாகலாம். இல்லை அதில் திருப்பியும் அழுக்கு உட்காந்துட்டு இருந்தால் அதில் ரூட்லேயும் வந்து கேரிஸ் வரலாம், ரூட் கேரிஸ். ஸோ ரெகுலராக டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அவசியமா? ஆமாம். எப்போ ஒரு பல்லில் அதோட நடுப்பகுதியான பல்ப்புங்கிறது அதில் தான் ரத்த ஓட்டம் நரம்பு வரைக்கும் இன்வால்வ் ஆகிட்டு மேலேருந்து அடிச்சோ இல்லை ரூட் வழியாக போயிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ரூட் வேர் வைத்தியம் செஞ்சு நம்ம அந்த பல்லை காப்பாற்றிக்கலாம். நம்மளுடைய வரிசையும் பாதுகாப்பாக இருக்கும். சிறப்பான பதிவு. பொதுவாக ஒரு பல்லில் பிரச்சனை ஏற்பட்ட ஒரு நபர் எந்த மாதிரியான டாக்டரில் செலக்ட் பண்ணணும்? தட் இஸ் he should go to a pathologist or a orthodontics or a general surgeon. இப்போ வந்து பல்லில் பிரச்சனை இருக்குது அப்படி தானே, யார்கிட்ட போகணும்? ஸோ இப்போ என்ன பேஷண்ட்டுக்கு என்ன உணர முடியும், ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு உட்காந்துருக்கு அதை எடுக்கணும், இல்லை கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, இல்லை பல்லில் வந்து இன்னும் ஈர இறங்கி ரத்தம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் டென்டிஸ்ட்டை போய் பார்த்துக்கிட்டாங்கன்னா அது போதுமானது. ஸோ அந்த டாக்டர் பார்ப்பாங்க இந்த கண்டிஷன் எதனால் இருக்குது, இது நல்லா அரிச்சு ரூட் வரைக்கும் போயிருக்கா. அப்போ அவங்க எக்ஸ்ரே மூலியமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து எண்டோடான்டிஸ்ட்டை பார்க்க சொல்லலாம். இப்போ எல்லா கிளினிக்லேயும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எண்டோடான்டிஸ்ட்டு தனியாக தேடி போக வேண்டியதில்லை, அந்த இடத்துலையே வந்து எண்டோடான்டிஸ்ட் வந்துடுவாங்க. இப்போ ஒரு கிளிப்பு போடணும், ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளினிக்கில் நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ இல்லை ஒரு கட்டி மாதிரி வளருது, ஒரு ஈரில் இந்த கன்னத்தில் ஒரு புண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஓரல் மெடிசன் எம்டிஎஸ் இருக்காங்க, ஓரல் பெத்தாலஜிஸ்ட் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஓரல் பெத்தாலஜிஸ்ட் தான். ஸோ நான் அந்த கேஸ் என்னது கிளினிக்கலாக என்ன தெரியுது, அப்போ அதுக்கு அடுத்தபட்சமாக பயாப்சி தேவையா அப்படின்னா நம்ம அந்த பயாப்சி எடுத்து லேபுக்கு எடுத்து கொடுத்துட்டு ஒரு டீமாக ஒர்க் பண்ணி அது என்ன டயக்னோஸ் எந்த சார் ஒரு எக்ஸ்ரே அவசியமாகலாம். ஆமாம், ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து. இப்போ கிளினிக்கலாக பார்க்குறது ஒரு பேஷண்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து கிளினிக்கல் கண்டிஷன். இதுக்கு சப்போர்ட்டிவாக நான் ஒரு டயக்னோஸ் யோசிக்கிறேன், நான் யோசிச்சது சரியா அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு அடுத்த இன்வெஸ்டிகேஷன் தேவை. ஒரு எக்ஸ்ரே தேவைப்படலாம், ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படலாம், ஒரு ஸ்கேன் தேவைப்படலாம். இதெல்லாம் வச்சு தான், இல்லை ஒரு பயாப்சியே தேவைப்படுது, இதை வச்சு தான் ஒரு டயக்னோசிஸ் வர முடியும். இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளவும் தேவைங்கிறதும் கிடையாது. எந்த கண்டிஷனுக்கு இந்தந்த இதெல்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம செய்யலாம். இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பல்லு முன்ன பின்ன இருக்குது, இல்லை நான் ஆர்த்தோடான்டிஸ்ட் பார்க்கணும். ஆர்த்தோடான்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பல்லை வந்து சீரமைச்சு கொடுப்பாங்க. அப்போ அவங்க நேராக போகணுன்னா அவங்கள்ட்டையும் போய்க்கலாம். இப்போ ஆர்த்தோடான்டிஸ்ட்டை போயிட்டு இப்போ அதுலேயே அவங்க அந்த டாக்டர் பார்க்குறாங்க, இல்லை ஒரு பல்லு நிறைய அதிகமாக அரிச்சிருக்கு, இது கிளிப்பு போடுறதுக்கு இது எனக்கு தேவைப்படுது, அப்போ எனக்கு இது ரூட் கனால் பண்ணிவிட்டு ஆர்த்தோடான்டிஸ்ட் கிளிப்பு வரிசை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களே எண்டோடான்டிஸ்ட்டை அவங்க கூப்பிட்டுப்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம ஒவ்வொருத்தராக தனித்தனி செக்ரிகேட்டடாக கூட போக வேண்டாம். சில கிளினிக்கில் இருக்கும்போது எல்லா வசதிகளும் இருக்குது. இப்போ நம்ம கிளினிக்கை எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் தேவைன்னா எடுத்துக்கலாம், ஒரு ப்ராஸ்டடான்டிஸ்ட் எடுத்துக்கலாம், ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஒரு சர்ஜன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆல் இன் ஒன், பேஷண்ட் எங்கேயும் அலைய வேண்டாம். வேறு சில இன்வெஸ்டிகேஷன் வெளியே தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு மட்டும் அவங்க போயிட்டு வந்துக்கலாம். இல்லையா, எவ்ரி திங் இஸ் அண்டர் ஒன் ரூஃப் அண்ட் இட் இஸ் ஆல் MDS people, experienced people will work on the patient. The motto of our clinic வந்து என்ன, பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட். பேஷண்ட்டுக்கு பயப்படவே வேண்டாம், வலிக்குமோ அதோட என்னது அப்படின்னு நம்ம ஒரு எஜுகேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு புரியும் என்ன செய்ய போகிறோம். அப்போ அவங்களுடைய கோஆப்ரேஷன் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும்.
அருமையான பதில் டாக்டர். கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தி ஸ்னீர்ஸ் அண்ட் க்ரௌன், தட் இஸ் இப்போ முக அழகியல்ங்கிறத பற்கள் மூலமாக தீர்மானிக்கிறோம். அதுக்கு இந்த ஸ்னீர்ஸ் அண்ட் இந்த க்ரௌன்ஸ் வந்து பயன்படுமா? ஸ்னீர்ஸ் அண்ட் க்ரௌன்ஸ் தட் இஸ் அது பயன்படுமா? இதை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா இதெல்லாம் நிறைய மக்களுக்கு தெரியாது. ஸோ அது உங்கள் மூலமாக தெரிஞ்சதுன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான உங்களை நாடலாம் அவங்க, அதனால கேட்குறேன். இப்போது ஒரு பேசிக்காக ஒரு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஒரு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரூட் ஃபுல்லாக கீழே வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு அதோடைய மேலே நல்லா சவைச்சி சாப்பிட்றதுக்கு வேண்டியதுக்காக நம்ம ஒரு க்ரௌன் கொடுப்போம். இது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு க்ரௌன் கொடுக்குறது. இப்போ முன்னால் இருக்க ஒரு பல்லு முன்னால் அது அடிபட்டிருக்கு, சின்ன வயசில் அடிபட்டிருக்கலாம், அது கலர் மாறிக்கிட்டே வரும். அப்போது இந்த பேஷண்ட்க்கு என்ன பண்ணலாம்? அப்போது எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு டூத் வந்து நான் வைட்டல் ஆகிட்டு, அதுக்கு ரத்த ஓட்டம் இல்லை, அப்போ இறந்து போயிட்டுருக்கு. அப்போ அது கலர் மெதுவாக மாறும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? ரூட் கெனால் பண்ணிவிட்டு கேப் போடலாம். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு புது டேர்ம் அது வந்து நடைமுறையிலையும் இருக்குது, வெனீர்ஸ். வெனீர்ஸ் அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன்னா, நம்ம யூஸ்வலாக ஒரு ஃபால்ஸ் நெயில் ஒட்டுவோம் இல்லையா? ஃபால்ஸ் நெயிலுங்கிற பிரின்சிபலில் தான் இது. இப்போ க்ரௌன் அப்படின்னா அந்த ஒரு பல்லுடைய 4 பக்கமும் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு 4 பக்கமும் அது அறப்படக்கூடாது, அக்ளூசல் சர்வீஸ் எடுத்துகிட்டு 5 பக்கம் எடுத்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணுறது க்ரௌன். இப்போது முன்னால் இருக்க பல்லு இருக்குது, சரி, ஏன் நம்ம வந்து இவ்வளோ அதிகமாக எடுக்கணும்? அதோடைய மேல் பக்கம் மட்டும், முன்னால் இருக்க பக்கம் மட்டும் ஒரு 1 mm அளவில் எடுத்துட்டு அந்த இது மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் நெயில் மாதிரி அதே மாதிரி பண்ணிவிட்டு அதை மட்டும் எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ இதில் என்ன ஆகுது? நம்மளுடைய டூத்தை வந்து ஃபுல் டோட்டோவாக நம்ம கிரைண்ட் பண்ணலை, அதில் மேல் பாகம் மட்டும் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து ரூட் கெனால். சிலருக்கு வந்து ஃப்ளூரோசிஸ்ம்பாங்க, அதில் வந்து நிறைய ப்ரௌன் கலர் ஸ்டெயின்ஸாக இருக்கும். அதோடைய ஷேப்பு கூட சில நேரம் வந்து பிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனு ஒரு ஈஸ்தட்டிக் அப்பியரன்ஸுக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்க மேலே இருக்க ஒரு 6 பல் அதை மட்டும் நம்ம அந்த வெனீர்ஸால் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா அது நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். கீழே இருக்க பல்லு வந்து ரொம்ப வெளியே எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா மேலே இருக்க 6 கீழே இருக்க 6 அது பண்ணிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஈஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸுன்பாங்க. ஒரு நம்மளுடைய ஃபேஸுடைய வேல்யூவை வந்து நம்ம கூட்டிக்கிறது. ஆமாம், யூஸ்வலாக டீனேஜர்ஸு பப்ளிக்கில் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கும். இப்போ டே டு டே எல்லாருக்குமே நம்ம விருப்பப்படுறது தான். நம்ம வந்து அழகாகவும் நீட்டாகவும் ஈஸ்தட்டிக்காக தெரியணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமும் அதுதான், எல்லாருடைய ரைட்ஸும் அதுதான். டாக்டர், நீங்கள் வெனீர்ஸ் க்ரௌன் பற்றி மிக அழகான விளக்கம் அளித்தீர்கள். ரொம்ப ரொம்ப இது பற்றி தெரியாதவங்களுக்கும் தெரியக்கூடிய விதத்தில் மிக எளிமையாக சில விஷயங்களை சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம சாதாரணமாக டே டு டே லைஃப்பில் பற்களை ஜென்ரலாக எப்படி பராமரிக்கணுங்கிறத எங்களுடைய நேயர்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் சொல்லுங்கள். இது ரொம்ப விருப்பமான கேள்வி, எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் இந்த கேள்வி. ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனால் என்னுடைய எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக ஓரல் ப்ரொஃபிலாக்சிஸ்ன்னு ஒரு டேர்ம், இதை வந்து நான் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படின்னா ஒரு பாதுகாப்போ ஒரு மெயின்டெனன்ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குது? டெய்லி உங்கள்கிட்ட இருந்து தான் அது ஆரம்பிக்குது. நான் ஒரு ஸ்கேலிங் பண்ணி கொடுக்கலாம், பட் நீங்கள் எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம காலையில் சாப்பிட்ட பிறகு அப்போ தான் எல்லா பார்ட்டிகளும் ஒட்டிக்குது. நான் எப்பவும் சொல்லுவேன், இப்போ இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து கோர்ஸ் ஃபுட்டாக இல்லை, எல்லாம் ரிஃபைன்டு பாலிஷ்டு ஃபுட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டிக்கியாக ஒட்டிக்குது. காலையில் நம்ம குளிச்சிடுறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிடுறோம், நம்ம பல்ல சாப்பிட்டுட்டு கொப்பளிச்சிட்டு மட்டும்தான் போகிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடுக்குலேயும் ஒட்டியிருக்கும். ஒரு வாயில் வந்து உமிழ்நீருங்கிறது ஒன்று இருக்குது. அந்த உமிழ்நீர் வந்து நமக்கு பாதுகாப்பான ஒன்று தான். ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் நாக்கை வச்சு மெதுவாக தொட்டு பார்த்தோன்னா லேசாக ஒரு வலுவலுப்பு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு லேயர். இது மேலே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக ஒரு 24 hours அதை பற்றி இது பண்ணலன்னா, சாப்பிட்றோம், நம்ம ப்ரஷ் பண்ணிக்கல அப்படின்னா மெதுவாக வாயில் இருக்க கிருமி கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். இப்போ நைட்டு ப்ரஷ் பண்ண விட்டுரும், சரிங்களா? அப்படிங்கும்போது சேரும். அதுக்கு பிறகு இந்த சாப்பாடு பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக படர என்ன ஆகும்னா ஒரு கல் மாதிரி ஒரு பல்லை சுற்றி
ஈறு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒன்று கருப்பாக இருக்கலாம், இல்லாட்டி பச்சையாக இருக்கலாம், இல்லாட்டி மஞ்சளாக இருக்கலாம், உப்பு தண்ணியெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கலாம், இது மாதிரி அதில் படியும். ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் சாப்பிட்ட பிறகு நீங்கள் ப்ரஷ் பண்ணிடணும். மேலேருந்து கீழே, கீழே ஆஃப் சைட் டவுன், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்காமல் ஒரு வாட்டி பாருங்கள் கண்ணாடியில் எங்கெல்லாம் தங்கியிருக்கு. வாய் கொப்பளிச்சுட்டு பாருங்கள், அப்போ எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்புறம் நான் சொன்ன முறையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடுக்கில் இருக்கிறது எல்லாம் வந்துடும். வெளியிலையும் தேய்க்கணும், கீழே உள்பக்கம் நம்ம தேய்க்கணும். சரி, இப்போ நம்ம பேஸ்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, பெரியவங்கள இருந்தால் ஒரு பட்டாணியில் பாதி அளவு போதும். என்ன மாதிரி பேஸ்ட்? ஒரு ஆயுர்வேதிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ளூரைடு இருக்கக்கூடிய பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும். ஒரு நம்ம எல்லாம் ஒரு ப்ரஷ்ஷு நீளத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கீழே தான் கிடக்கு. ஒரு பட்டாணி அளவு மட்டும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க எல்லாம் ஒரு அரிசி அளவு எடுத்துக்கிட்டா போதும், இது போதும். ஆனால் எப்போவுமே காலையில் சாப்பிட்ட பிறகு ப்ரஷ் பண்ணிடுங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயும், ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாலேயும், வீட்டில் இருக்க பெண்மணிங்களும் அடுத்த வேலைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க. மத்தியானம் இருக்கோமா, இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நைட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ யூஸ்வலாக கேள்வி கேட்பாங்க, டாக்டர் நாங்கள் எப்போவுமே பழகிருக்கோம் எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ண, அது செய்யலாமா? அது செஞ்சுக்கலாம், பட் அது இல்லை கையை வச்சுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தானே படுக்கோம். அப்புறம் பல் இடுக்கில் உட்காந்துட்ருக்கு சாப்பாடு அப்படின்னா குச்சி வச்செல்லாம் குத்த வேண்டாம். அது சில நேரம் ஈரில் போய் குத்திரும், அப்புறம் அது வலிக்கும், இல்லை இடைவெளியை உண்டாக்கிரும் அதிகமாக. ஸோ அதுக்கு சின்ன சின்ன ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்டென்டல் ப்ரஷ்ன்னு இருக்கும். ஒரு பாட்டில் ப்ரஷ் மாதிரி தான், அது சின்ன மினியேச்சர் மாதிரி இருக்கும். அதை வச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி அதுலேயும் இப்போ வந்துருச்சு, ஸ்மாலு, மீடியம், லார்ஜுன்னு. இப்போ இடைவெளியே இல்லை, அது உள்ளே போய் பல்லுக்குள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஒரு நூல் மாதிரி ஒரு ஸ்தாபனம் இருக்குது, அது வேக்ஸ்டு த்ரெட், அது ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ளாஸ்ட் ஒரு ரோலில் இருந்து இப்போ அதுக்கே ஒரு ஹேண்டிலோடு கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பல்லை ஒட்டி உள்ளே போட்டு எடுத்தோம்னா அதுவும் ஸோ இப்போ நான் ப்ரஷ் பண்ணியும் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும்போது என்னென்னா, அந்த இடுக்குள்ளே உட்காந்துருக்கதே நம்ம எடுத்துரும். சரி, அப்புறம் மவுத் வாஷ். மவுத் வாஷ் எல்லா நேரம் யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு, ப்ரஷ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னா ஒரு குளோரைட் ஃப்ளூரைட் மவுத் வாஷில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அது என்ன எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு டைல்யூட்டட் ஃபார்மில் எடுத்துக்கலாம். அது ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் கூட டைல்யூட் பண்ணிவிட்டு வாயில் வச்சுட்டோம்னா அந்த வெதுவெதுப்பு போன பிறகு பல்ல நல்லா கடிச்சிட்டு கொப்பளிச்சோம்னா அந்த இடைவெளியில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். சரி, நம்ம ரெகுலராக வேண்டாம் அப்படின்னா ஹோம்மேடு மவுத் வாஷ் பெட்டர். ஒரு நம்மகிட்ட கல் உப்பு, வீட்டில் அரைச்ச மஞ்சள், அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் இருக்க மஞ்சளாக இருந்தால் ஸ்டெயின் ஆகிடும். இப்போ வேப்பையிலெல்லாம் அதெல்லாம் ஒரு ஆன்டிசெப்டிக் தான். ஸோ குளோராக்சைடின் லாங் ரன்னாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது ஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்ஜிக்கல் கண்டிஷன், ஈரில் இப்போ வீக்காக இருக்குது, ப்ரஷ் வச்சு பண்ண முடியாது, அந்த கண்டிஷனில் வேணால் நம்ம மவுத் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அற்புதமான. தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர், ஸ்கேலிங் பண்ணும்போது பற்களில் சின்ன சின்ன துவாரங்கள், ஸ்மால் போஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு டென்டிஸ்ட் என்கிட்ட சொன்னார். ஸோ மறுபடியும் நான் இன்னொரு டாக்டர்கிட்ட ஸ்கேலிங் பண்ணும்போது நான் இந்த சந்தேகத்தை கேட்டேன். நோ, தெர் இஸ் நோ சான்ஸ் தட் தெர் வில் பி அ ஃபார்மேஷன் ஆஃப் போஸ்ங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சம்மந்தமாக இது உண்மைதானா? இது ஸ்கேலிங் எப்போ பண்ணுறோம்? ஒரு நம்ம பல்லை சுற்றி அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்கு, 2 பல்லுக்கு நடுவுலையும் அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்கு, அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை ஒரு ஸ்கேலர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் பண்ணுவோம். அதோடைய டிப்பு ஒரு சின்னதாக இருக்கும். அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வைப்ரேஷன் கொடுக்கறது மட்டும்தான் அதோடைய வேலை. லேசர்னு இல்லை, இது மாதிரி தான் இருக்குது. இதில் வச்சுட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா லேசாக வைப்ரேட் தான் பண்ணி விடும். ஸோ வைப்ரேட் பண்ணி விடும்போது அந்த அழுக்கு எல்லாம் வெளியே தள்ளிட்டு வந்துடுமே ஒழிய பல்ல அதை சிதைவு பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் கிடையாது. வலி என்னென்னா அதான் முதல்ல பேஷண்ட்டுடைய கண்டிஷன் என்ன இருக்குது. இப்போ அதை கொண்டு ஈர் வீங்கியிருக்கு, சலாம் வச்சுருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட் அன்னைக்கு செஞ்சால் கண்டிப்பாக வலிக்கும். ஸோ அவங்களுடைய கண்டிஷனை முதல்ல சரி செஞ்சுட்டு, ஈர் வீக்கோ இதெல்லாம் வர்றதெல்லாம் சரி செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலாக்சிஸில் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம டெய்லி சொல்லி கொடுத்துட்டு 3 days கழிச்சு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டு பிறகு நம்ம கை வச்சோம்னா வலி இருக்காது. இல்லை நான் இன்றைக்கி வந்துட்டேன் டாக்டர் எனக்கு பண்ணணும் ஆனால் அங்கே வீங்கி இருக்குது அப்படின்னா அது பண்ணால் வலிக்க தான் செய்யும்.
இப்போ கம் வந்து நார்மலாக தான் இருக்குது, இதில் அழுக்கு தான் இருக்குது, இல்லை ஒரு ஸ்டெயின் இருக்குது, ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா. இப்போ சில கண்டிஷனில் வந்து அந்த அழுக்கு வந்து அப்படி நான் சொன்ன மாதிரி வேறு கூட வெளியே தெரிகிற அளவுக்கு ஆயிட்டு அப்படின்னா அதில் பண்ணும்போது கொஞ்சம் கூச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பல் பராமரிப்பு குறித்த உங்களுடைய அறிவுரைகள் வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. இது எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேட்டியாக அமைஞ்சிருக்குங்கிறதுனால நாங்கள் தினதனி சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்கள்.